ஸோ இந்த வீடியோவில் இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போயிட்டு amazon.in இல்லை linkedin.com அப்படின்னு அடித்தோம்னா நமக்கு ஒரு பேஜ் வருது, ரைட்? ஸோ இந்த பேஜ் எப்படி வருது அப்படின்னா, நம்ம எங்கேருந்து அடிக்கிறோம்? இந்த ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர்லேருந்து, இந்த க்ரோம் ப்ரௌசர்லேருந்து தான் நம்ம amazon.in இல்லை ஏதாவது ஒன்று அடிக்கிறோம். ஸோ அப்படி அடிக்கும்போது நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே இருக்குது? ஸோ amazon.in அடித்த உடனே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்குது? நம்ம கம்ப்யூட்டர்லையா இருக்குது? ஏன்னா இது நம்ம என் கம்ப்யூட்டர்லேருந்து அடித்தாலும் இது வரும், இது வேறு ஒரு கம்ப்யூட்டரில் அடித்தாலும் வரும், ரைட்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சர்வர், அமேசானுடைய சர்வர். இந்த டேட்டா எல்லாம் டேட்டா பேஸில் இருக்குது. ஓகே, நம்ம இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாவை நம்ம சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும், அதாவது நம்ம ப்ரௌசருக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம சிஸ்டம் இருக்குது, இது அவர் சிஸ்டம் போட்டுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. இந்த இன்டர்நெட்டில் அமேசான் சர்வர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம சிஸ்டத்துக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்? கேட்கணும். ஸோ எப்படி கேட்குறோம்னா, நம்ம ஒரு HTTP ரிக்வஸ்ட் அனுப்புவோம். அந்த HTTP ரிக்வஸ்ட் வந்து இந்த வெப் சர்வருக்கு போவோம். அந்த வெப் சர்வர் என்ன பண்ணுன்னா, இங்கே டேட்டா பேஸிலேருந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸில் டேட்டா இருக்கும். இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript இந்த ஃபைல்ஸ் தான் வரும் நமக்கு ரெஸ்பான்ஸில். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து நமக்கு தருது. இந்த சாஃப்ட்வேர் தான் பேக் எண்ட். ஓகே, இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வருதா? இந்த ரெஸ்பான்ஸ் வந்தோன்னா என்ன வருது? ரெஸ்பான்ஸில் HTML, CSS அண்ட் JavaScript. இது எங்கே வருது? நம்ம சிஸ்டத்துக்கு வருது. நம்ம சிஸ்டத்துக்கு வந்து நம்ம சிஸ்டத்தில் நிறையா அப்ளிகேஷன் ஓடும். இப்போ என் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ஓடுது, ரைட்? கூகுள் மீட் ஓடுது, நிறைய அப்ளிகேஷன் ஓடுது. இதில் ப்ரௌசருக்கு போகுது. அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுது? இந்த HTML, CSS டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணி இப்படி நமக்கு அழகாக டிஸ்பிளே பண்ணுது, ரைட்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை நடக்குது, ரைட்? அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகுது. ஸோ இங்கே வந்து ஓடுற கோடு, இந்த ப்ரௌசரில் ஓடுற கோடு தான் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்ட் கோடிங், பேக் எண்ட் கோடிங் இது ரெண்டுமே கற்றுக்கிறது தான் ஃபுல் ஸ்டாக். ஓகே, நவ் இதுதான், இப்படி தான் நமக்கு டேட்டா வருது. ஓகே, இப்போ இந்த HTTP அப்படின்றது என்ன? நமக்கு டேட்டா ஏதோ HTML வருது அப்படின்னா என்ன? ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஸோ HTTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ரிக்வெஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டத்தோடைய அட்ரஸ் தெரியணும், அமேசான் சர்வருடைய அட்ரஸ் தெரியணும். ஆனால் நம்ம அடிக்கிறது என்ன? amazon.in அப்படின்னு தான் ப்ரௌசரில் அடிக்கிறோம், ரைட்? ஸோ நம்ம அட்ரஸ் நமக்கு தெரியணுன்றதுனால நம்ம இங்கே நம்ம இங்கேருந்து amazon.in அடிக்கிறோம். அப்போ amazon.comக்கு நம்ம வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா நமக்கு ஐபி அட்ரஸ் தெரியணும், அந்த அமேசான் சர்வருடைய ஐபி அட்ரஸ் தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல டிஎன்எஸ் சர்வர்கிட்ட amazon.comக்கு என்ன ஐபி அட்ரஸ்ன்னு கேட்குறோம். இந்த டிஎன்எஸ் சர்வர் என்னன்னா டொமைன் நேம் சர்வர். இந்த டொமைன் நேம் சர்வர் என்ன வச்சுருக்கோம்னா amazon.க்கு என்ன ஐபி அட்ரஸ், google.comக்கு என்ன ஐபி அட்ரஸ், அந்த மேப்பிங் வச்சுருக்கோம். ஸோ நம்ம எங்களுக்கு டிஎன்எஸ் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு ஐபி அட்ரஸ் கிடச்சிடும். ஐபி அட்ரஸ் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம HTTP ரிக்வெஸ்ட் அமேசான் சர்வருக்கு அனுப்பலாம். அந்த HTTP ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் அந்த சிஸ்டத்துக்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லெட்டர் போடணும்னா யாருக்கு லெட்டர் போடணுன்ற அட்ரஸ் தெரியணும்ல, அதேமாதிரி எந்த சிஸ்டத்துக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோமோ அந்த சிஸ்டத்தோடைய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம HTTP ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம். அப்புறம் அந்த சிஸ்டம் நமக்கு HTTP ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ HTTP ரிக்வெஸ்ட் அனுப்புகிற ரிக்வெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்கும். என்னென்ன மெத்தட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, கெட்டுனா நம்ம ஏதோ ஒரு டேட்டா வாங்க போகிறோம், அதுக்கு தான் கெட்டு. அப்புறம் எந்த பேஜுக்கு போகணும், என்ன URL. ஓகே, இது யூனிக் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்.
இது வந்து எந்த பேஜ் அப்படின்றத கொடுக்கணும். அப்புறம் என்ன அந்த ஹெச்டிடிபி என்ன வேர்ஷன்றதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வர டேட்டாலாம் ஹெடர்ஸ். ஹெடரில் என்னென்னா என்ன ஹோஸ்ட் amazon.comனா amazon.com, யூசர் ஏஜென்ட் நம்ம என்ன மோசிலாவை யூஸ் பண்ணுறோம், நம்ம குரோம் யூஸ் பண்ணுறோம், அப்போ குரோம்னு இருக்கும். நம்ம என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணுறோம், நம்ம நார்மல் டெக்ஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணுறோம், HTML அக்செப்ட் பண்ணுறோம், லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூஎஸ், இதெல்லாம் வந்து ஹெடரில் இருக்கும். நம்ம ரிக்வஸ்ட் அனுப்பும்போது பாடியில் ஏதாவது டேட்டா அனுப்பலாம். கெட்டு ரிக்வஸ்ட் பண்ணும்போது டேட்டா நம்ம வாங்க தான் போகிறோம், அதனால டேட்டா அனுப்பலாம், அனுப்பாமையும் இருக்கலாம். இப்படி தான் ஒரு HTTP ரிக்வஸ்ட் இருக்கும். ஓகே, மெத்தட், அப்புறம் URL, ப்ரோட்டோகால் வெர்ஷன், அப்புறம் ஹெடர் இருக்கும். ரைட், அப்போ நம்ம போகிற HTTP ரிக்வஸ்ட் ஃபார்மேட் இதுதான். ரைட், இப்போ HTTP அப்படின்னா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகே, அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட், இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா எனி டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டு பொதுவாக நம்ம ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அமேசானில் இது ஒரு டெக்ஸ்ட்டு கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் கேர், திஸ் இஸ் அ டெக்ஸ்ட். ஆனால் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் வேறு ஒரு ரிசோர்ஸ்க்கு போகுது. அப்போ இந்த டெக்ஸ்ட் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து வேறு ரிசோர்ஸோட லிங்க் இருக்குதோ அது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரோட்டோகால். ஏன்னா நம்ம இங்கே என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டெக்ஸ்ட்டு தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரோட்டோகால் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, என்ன ரூல் அப்படின்னா இப்போ நம்ம ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இருக்கணும், அடுத்தது URL தான் இருக்கணும் அப்படின்றது ரூல். அந்த ரூலை சொல்கிறது தான் இந்த ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதுக்கப்புறம் ஹெடர் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பாடி வரணும். ஏன்னா இப்படி அமிச்சாதான் உங்கள் சர்வருக்கு புரியும். ஓகே, இங்கே நம்ம மெத்தட் இல்லாமல் வேறு ஏதோ போட்டு அனுப்புகிறோன்னா சர்வர் என்ன பண்ணும், இது மெத்தடை எதிர்பார்க்கும். அப்போ நம்ம வேறு ஏதாவது அனுப்புனா சர்வர் குழம்பி போயிடும். ஸோ திஸ் இஸ் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ், ரைட். இதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, அதில் ரிக்வஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கெட்டு மெத்தட். ஓகே, மேலே இருந்த மாதிரி கெட் மெத்தட். நம்ம amazon.in அடித்தோம்னா டேட்டா எடுத்துகிட்டு தான் வரும், கரெக்டாக. அது வந்து கெட் மெத்தட். சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை போய் மாற்றவும் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலான்னா இதை போயிட்டு இங்கே போய் இதை ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இது என்னோடய யூசரில் இருக்குது. நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னா என்ன ஆகுது, என் கார்ட்டில் போய்ட்டு இது ஆட் ஆகிடுது. கரெக்ட், ஆடில் போய் கார்ட்டில் ஆட் ஆகிடுது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8ன்னு காமிக்குது, முன்னாடி 7 இருந்துச்சு, இப்போ 8ன்னு காமிக்குது. அப்போ அமேசான் டேட்டா பேஸில் போய் ஏதோ நான் மாற்றுறேன், ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி டேட்டா புதுசாக டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் டு சென்ட் போஸ்ட் மெத்தட். ஓகே, பின்னாடி பேக் ஹேண்டில் இருக்கிற டேட்டா பேஸில் புதுசாக ஏதாவது டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கு போஸ்ட் மெத்தட். எக்ஸிஸ்டிங் டேட்டாவை மாற்றுறதுக்கு பேட்ச் மெத்தட். இந்த கெட்டு மாதிரியே போஸ்ட் இருக்கு, பேட்ச் இருக்கு. அப்புறம் அப்டேட்டிங் ஆர் கிரியேட்டிங் நியூ ரிசோர்ஸ். புதுசாக நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லை புதுசாக கிரியேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் இல்லை கிரியேட் பண்ணணும்னாலே நீ கேன் யூஸ் புட்டு. அப்புறம் ஒரு டேட்டாவை நீ டெலிட் பண்ணணும், இந்த பேக் ஹேண்டில் ஒரு டேட்டா டெலிட் பண்ணணும், யூ கேன் யூஸ் டெலிட். ஸோ இது மாதிரி இதான் மேஜர் HTTP மெத்தட்ஸ். இது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸும் இருக்குது, பட் திஸ் ஆர் த மேஜர் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரிக்வஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும், கரெக்டாக. ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் லைன், நம்ம கொடுத்த ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லா என்ன அப்படின்னு இருக்கும். 200 ஓகே அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். ஏதாவது பிரச்சனைனா 300 வரலாம், இல்லைன்னா 400 வரலாம், இல்லை 500 வரலாம், சம்திங். ஒரு 300னா ஒரு எரராக இருக்கும், 400னா ஒரு எரராக இருக்கும். HTTP எரர் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஒரு இதுக்கும் என்னென்ன எரர்னு தெரிஞ்சிடும். சர்வர் சைடு எரரா இல்லை கிளைண்ட் சைடு எரரா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் லைன் ரெஸ்பான்ஸில். அடுத்தது ஹெடர்ஸ் இருக்கும். ஹெடர்ஸில் வந்து என்ன டேட்டில் வந்துச்சு, என்ன சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசான் சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம், கரெக்டாக. ஒரு HTTP ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம்.
ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா சர்வர்ன்றது என்னன்னா நத்திங் பட் ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டே இருக்குது. அந்த நம்ம மட்டுமா ரிக்வஸ்ட் அனுப்புவோம் அமேசானுக்கு? ஏகப்பட்ட பேர் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா? அமேசான் ஏகப்பட்ட பேர் அடிக்கிறாங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது? எல்லா ரிக்வஸ்டையும் ஹேண்டில் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ரைட்? அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஓடினே இருக்கும். அந்த ப்ரோக்ராம் தான் சர்வர். அது நிறைய சர்வர் இருக்குது வெப் சர்வரில். இவங்க யூஸ் பண்ணுற சர்வர் அப்பாச்சி. இதுதான் HTTP சர்வர்னுவாங்க. HTTP சர்வர் ஹேண்டில்ஸ் HTTP ரிக்வஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம இப்போ அமேசான் வாட்ஸ்அப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிக்வஸ்ட் வரும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ ரிக்வஸ்ட்டையும் அமேசான் சர்வர் ஹேண்டில் பண்ணுது. அப்படி அவ்வளோ ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம எப்படி அதை கொண்டு வர்றது? இதுதான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய சொஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம்னா இதுதான் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலபிலிட்டினா இப்போ 3 யூசர் 3 ரிக்வஸ்ட் வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஆட் ஆகிடும். ஆனால் 3 லட்சம் ரிக்வஸ்ட் வரும்போது சர்வர் படுத்துரும். நம்ம எக்ஸாம்லலாம் ரிக்வஸ்ட் செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரிசல்ட் செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ அது சட்டத்தில் வராது. ஏன்னா அவ்வளோ ரிக்வஸ்ட் ஏகப்பட்ட பேர் அடிப்பாங்க. அப்போ சர்வர் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் சர்வர் என்ன ஆகும்? ஏதாவது பிரச்சனையில் வந்து கிராஷ் ஆகிடும். ரைட்? அப்போ ஸ்கேலபிள்னா நம்ம அவ்வளோ ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறது தான். ரைட்? ஸோ அப்புறம் ஹெட்டரில் எவ்வளோ கண்டென்ட் லென்த் என்ன, கண்டென்ட்டில் என்ன டைப் இருக்குது, கனெக்ஷன் என்ன, க்ளோஸ்டாக என்ன அப்படின்னு இருக்கும். கண்டென்ட்டில் என்ன இருக்கும்? ரிப்ளைல என்ன வரும்? நம்ம HTML கண்டென்ட் இருக்கும். அப்படியே ரெஸ்பான்ஸில் நம்ம HTML கண்டென்ட் அப்படியே வரும். இந்த கண்டென்ட்டை தான் நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணுது? ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. கரெக்ட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வெப் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வாங்கிட்டோம். அந்த அட்ரஸுக்கு தான் நம்ம இந்த ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம். ஓகே, அப்போ இந்த ரிக்வஸ்ட் அனுப்புறதுனா என்ன அப்படின்னா நத்திங் பட் யூ ஆர் சென்டிங் எ பேக்கெட். ஓகே, ஒரு செட் ஆஃப் டேட்டாவை இன்டர்நெட் மூலிமா இந்த செட்டுக்கு அனுப்புகிறோம். ஓகே, அந்த செட் ஆஃப் டேட்டா இருக்குது பார்த்தியா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? பேக்கெட். ஓகே, இப்போ HTTP ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? அந்த டேட்டாவை அப்படியே போடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்டர் இருக்கா? ஹெட்டர் இருக்கு, அப்புறம் சம் பாடி இருக்கு. இந்த பாடியை டேட்டான்னு வச்சுப்போமா? இப்படி இருக்கு. ஆனால் இதில் IP அட்ரஸே நம்ம போடலையே. இந்த பேக்கெட்டில் IP அட்ரஸே இல்லை பாருங்க. கரெக்டா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிக்வஸ்ட் இது அனுப்புகிறோம். கரெக்டா? IP அட்ரஸ் இருந்தால் இந்த சிஸ்டத்துக்கு போயிடும். ஆனால் இந்த சிஸ்டத்தில் நிறைய அப்ளிகேஷன் ஓடலாம்ல, நிறைய சர்வர் ஓடலாம்ல. அதில் எந்த சர்வருக்கு போகும் நம்ம பேக்கெட்டு? ஃபார் எக்ஸாம்பிள் என் சிஸ்டத்தில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ஓடுது. ஓகேவா? ஸோ எந்த சிஸ்டத்துக்கு போகணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் IP அட்ரஸ். அந்த சிஸ்டத்துக்குள்ளார எந்த அப்ளிகேஷனுக்கு உன் பேக்கெட் போகணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் போர்ட் நம்பர். ஓகே, இதில் நிறைய அப்ளிகேஷன் ஓடுதில்ல, ஒன்று ஒரு போர்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் நம்பரும் இந்த IP அட்ரஸும் நம்ம அனுப்புகிற பேக்கெட்லேயே இருக்கணும். அப்போ தானே பேக்கெட் வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்த உடனே கரஸ்பாண்டிங் அந்த போர்ட் நம்பர் வச்சு அந்த கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷன் பேக்கெட் போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து HTTP டேட்டா. உன் HTTP டேட்டா இவ்வளோ தான். ஹெட்டர் இருக்கும், அப்புறம் சம் டேட்டா இருக்கும். இதுக்கு மேலே போர்ட் நம்பர்லாம் இருக்கிறது மேலே, அதுக்கு மேலே ஒரு ஹெட்டர் இருக்கும். அதுதான் TCP ஹெட்டர், டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் புரோட்டோகால். TCP-யா இருக்கலாம், இல்லை UDP-யா இருக்கலாம். இந்த ஹெட்டரில் என்ன இருக்கும்? போர்ட் நம்பர் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் IP அட்ரஸ் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா IP ஹெட்டர். இதில் தான் IP அட்ரஸ்லாம் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம IP அட்ரஸ் இல்லாமல் இன்னொன்று MAC அட்ரஸ்லாம் இருக்குது. அதாவது ஒரு சிஸ்டத்துக்கும் இப்போ நம்ம பேக்கெட் எப்படி போகுது? நான் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ வைஃபை மூலியமாக தானே போகுது, ஒயர்லெஸ் மூலியமாக தானே போகுது. என் ஒயர்லெஸ் சிப் இருக்குல்ல, அதுக்கு MAC அட்ரஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MAC அட்ரஸ் இருக்கிறது ஒரு ஹெட்டர் இருக்கும். பட் இதை விட்டுருங்க நீங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்கள் பேக்கெட். ஓகே,
ஸோ நீ ஒரு டேட்டா அனுப்புறீங்க அப்படின்னா மேலே அப்பர் லேயரில் என்ன இருக்குன்னா இதுதான் உங்கள் ப்ரௌசர். இந்த அப்பர் லேயர் தான் ப்ரௌசர். ஸோ இங்கே வர்றது அப்பர் லேயர் ஹெடர், அதான் HTTP ஹெடர். கரெக்டா? HTTP ஹெடர் வருது, HTTP டேட்டா வருது. அதுக்கு மேலே நம்ம TCP இல்லை UDP ஹெடர் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த TCP இல்லை UDP ஹெடரில் தான் போர்ட் நம்பர் இருக்கும். ஏன்னா போர்ட் நம்பர் தெரிஞ்சால் தான் அது எந்த அப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட். அடுத்தது IP ஹெடர் இருக்கும். இந்த IP ஹெடரில் தான் சோர்ஸ் IP, டெஸ்டினேஷன் ஐபிலாம் இருக்கும். எந்த சிஸ்டத்துக்கு போகணும். இப்போ இது வந்து நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மாதிரி வச்சுங்க. இது லெட்டரில் உள்ளே இருக்கிற கவரு. லெட்டர் உள்ளார நிறைய கவர் வச்சுருக்கீங்க. ஓகே ரைட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த லெட்டர் வந்து நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஹாஸ்டல்லேருந்து வரும்போது இதுதான் லெட்டரில் இருக்கிற டேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு வர்றது எந்த ஹாஸ்டல், உன்னுடைய அட்ரஸ். ஓகே, எந்த ஹாஸ்டலுக்கு வரணும் அதான் IP அட்ரஸ். அந்த ஹாஸ்டலில் எந்த ரூமுக்கு வரணும் அதான் போர்ட் நம்பர். அப்புறம் ஆக்சுவல் டேட்டா இதான். புரியுதா? இந்த மாதிரி யோசிச்சுங்க நீங்கள். ஓகே, ஸோ இது TCP UDPன்றது இட் ஹேஸ் அ போர்ட் நம்பர். இது வந்து IP ஹெடர். ஸோ இதுதான் ஃபுல் கம்ப்ளீட் கவர். இதை தான் நம்ம போஸ்ட் பாக்ஸில் போட போகிறோம், அதாவது இன்டர்நெட்டில் போட போகிறோம். ஸோ இன்டர்நெட்டில் போனோன்னு என்ன ஆகும்? இன்டர்நெட்டில் போயிட்டு இது அமேசான் சர்வருக்கு போயிடுச்சு. அமேசான் சர்வர் என்ன பண்ணுன்னா அதில் வந்து ஃபஸ்ட் எங்கே போவோம்? நம்ம முதல்ல காலேஜுக்கு வரும் கரெக்டாக லெட்டரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அமேசான் சர்வருக்கு வரும். அது IP அட்ரஸை பார்த்து நமக்கு தான் இந்த IP அட்ரஸ் தெரியும். அப்புறம் அந்த TCP ஹெடரில் போர்ட் நம்பரை பார்த்து இந்த பேக்கெட் வந்து அந்த கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷனுக்கு போகும். என்ன அப்ளிகேஷன்? ப்ரௌசர். அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும்? இந்த டேட்டாவை எடுத்து நமக்கு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். HTML டேட்டா டிஸ்பிளே ஆகுதுல்ல? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது.